ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது எப்போ அப்படின்னா, திருக்கணிதப்படி பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. அதே மாதிரி வாக்கியப்படி 26/5/2026ங்க. இது வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கு. அதனால எதுவும் பிரச்சனை இல்ல. வாக்கியப்படி தான் ஃபர்ஸ்ட் வருது. 26/5/2026 வைகாசி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரத்துல காலையில 11:05 மிதுன ராசியில இருந்து உங்களுக்கு கடக ராசிக்கு குரு வராரு. பல விதமான அற்புதமான குரு பலன் தான் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. இப்போ பாக்கிய குருவா இருக்கு. 9ஆம் இடத்துல இருக்க குரு எதை பாக்குறாரு அப்படின்னா, உங்களுடைய ராசியை பாக்குறாரு. பாக்கிய குரு உங்க ராசியை பாக்குறாரு. 3ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? என்ன அப்படின்னா, பரிபூரணமான லக்ஷ்மியுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தானம். அத குரு பாக்குறாரு. எதுல இருந்து? பாக்கிய ஸ்தானத்துல இருந்து. உங்களுக்கு விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பாத்தீங்கன்னா பாக்கிய குரு அப்படிங்கிறது வரும். மத்த ராசிகளுக்கெல்லாம் இல்லாம இந்த ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்துல குரு அமைஞ்சு உங்க ராசியை பார்க்கிறது பல விதமான நன்மைகளும் சிறப்பான பலன்களும் நல்ல யோகமும் அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்து கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது பணம் பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். திடீர் அதிர்ஷ்டம், எடுத்த காரியங்கள்ல வெற்றி, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு சேரப்போகுது. கொஞ்ச நஞ்ச நல்ல பலன்கள் இல்லை. இவ்வளவு நாள அஷ்டமத்து குரு உங்களுக்கு கஷ்டங்கள் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அர்த்தாஷ்டமத்து சனியும் இருக்கும். இப்ப சனியோடைய பிரச்சனை இல்ல. குரு அஷ்டமத்துல இருந்து இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வந்ததுனால நல்ல அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. நீங்க உங்களுக்கு இஷ்டமான தெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. அதே மாதிரி தெய்வ அனுகிரகத்தை தேடிக்கணும். குருநாதருடைய வழிபாடுகள் பண்ணிக்கணும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது சூப்பரான டைம். சரி, உங்களுடைய ராசியில இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு வராரு. இந்த டைம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பரிபூரணமான அமைப்புகள் இருக்கு. நீங்க எந்த விஷயங்களை எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்க போகுது. பணம் பாத்தீங்கன்னா ஒரு வழியில இருந்து வராது. பல வகைகள்ல இருந்து உங்களுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. எந்த முயற்சியை எடுத்தாலும் அதுல வெற்றி பெறுவீங்க. முக்கியமா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறவங்கலாம் இருக்காங்க இல்லையா? இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸு, அதே மாதிரி பேங்கிங் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி என்ன எக்ஸாம்ஸ், ஏன்னா தேர்வு அப்படிங்கிறதே 3ஆம் இடம் தான். அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்க்குறாரு. 5 குடையவர், ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. நீங்க நல்ல போஸ்டிங், ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கோ அல்லது ஏதாவது ஒரு என்ன விஷயத்துக்காக சாதிக்கணும்னு எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அத்தனை விஷயங்களும் நீங்க சாதிக்க முடியும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது இது. அதே மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா உடனடியா வேலைகள் கிடைக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பலன்கள். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை குறிக்கக்கூடிய இடம். அதனால ஐடி ஃபீல்டுல இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. முக்கியமா இந்த பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்கலாம் வெளிநாடு போகணும்னு ரொம்ப கனவுல இருந்திருப்பீங்களா? அவங்கலாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலங்கள் கட்டாயம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல சேலரி இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன்ஸு இது எல்லாமே கை மேல உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துக்கள குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அப்போ பூர்வீக சொத்துக்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை தன்னால சேரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப் பிரிவினை, உங்களுக்கு உண்டான பங்கெல்லாம் சேரும். அது மூலியமா நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டு. இவ்வளவு நாளா ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அல்லது வாகனம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால அந்த பிராப்தம் இருக்கு. சில பேர் வீடு கட்டி வாடகைக்கு விடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்தை பொறுத்தவரைக்கும் 9ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதனால உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலயும் பரிபூரணமான குருபலம் இருக்கனால திருமணத்துக்கு உண்டான அமைப்பு தாராளமாக இருக்கு. காதல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது. காதலித்தவர்களே மனம் முடிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும். அந்த மாரி குருபலம் இருக்கனால தாராளமா எல்லா விஷயங்களும் ப்ரொசீஜர் பண்ணலாம். திருமணத்துக்கு மட்டும் ஒரு 25 வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கே
அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்த பார்க்கறதுனால நெறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு. அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி குரு வந்து உங்களுக்கு 9ஆம் இடம் அதாவது பாதகத்தையும் குறிக்கக்கூடிய இடம் 9 தான். கம்யூனிகேஷன் அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்க நல்ல அமைப்புகள் வரும்போது, சில அலட்சியமாக தவறு செய்யும் பட்சத்தில் அது உங்களுக்கு தண்டனைக்குரியதாகவே மாறிரும். அதனால கவனமாக இருக்கணும். எந்த எந்த இடத்துல கவனமா இருக்கணும்? யார்கிட்ட கவனமா இருக்கணும் அப்டின்னா, சோசியல் மீடியால சேட் பண்றது, ஒருத்தங்கள போய் திட்டுறதோ, அல்லது பர்சனல் சேட்ஸ் பண்றதோ, உங்களுடைய பர்சனல் விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிறதோ, இதெல்லாம் வந்து பிரச்சனைகள ஏற்படுத்தும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. புது விஷயங்கள நீங்க ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலமாக இருக்குது. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதுனால, எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி இருக்கு. அதே மாரி அன்னை லக்ஷ்மியோடைய பரிபூரணமான அனுக்கிரகம் இருக்கு. ஏன்னா, குரு லக்ஷ்மி ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப காசு, பணம்ங்கிறது நீங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணா உடனடியா அதுலேருந்து வருமானம் பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. எந்த அளவுக்கு நீங்க உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு பண மூட்டையில ஏன்னா பணத்த வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அந்த அளவுக்கு அமைப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. முயற்சி பண்ணணும். முயற்சியே திருவினையாக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்ப போடுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் இது கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்ல, வேலை கிடைக்கும். நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்ல. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது பிராப்தம் இருக்கு. ஆனா, அதுக்கு உண்டான முயற்சிய யார் போடணும்? நீங்க தான் போடணும். நீங்க போடும்போது தான் அதுக்கு உண்டான பலன்கள் கை மேல கிடைக்கும். ஸோ முயற்சி பண்ண பண்ண தான் அது எல்லாமே உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா மாறும். பல நன்மைகளா உங்களுக்கு மாறும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். நீங்க எந்த விஷயத்த தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா 9ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறாரு. அப்போ பொதுவாவே சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். அவங்களோட பழக்கவழக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதாவது சொசைட்டில நல்ல மதிப்புகள் கிடைக்கும். பொதுவாவே ஒருத்தங்க பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலயா இருந்தாலும் சரி, அ பேருக்குன்னு ஒரு தனி மதிப்பு, மரியாதை இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு உயரும். குட்வில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல ஈஸியா காசு, பணம் சம்பாரிக்க முடியும். உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கும். எப்பவுமே ஒரு சொந்தமா பிசினஸோ, ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கிறீங்க, அல்லது ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலுமே, குட்வில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த குட்வில குறிக்கக்கூடிய இடமே 9ஆம் இடம் தான். அதுல குரு உச்சமா இருக்கனால, உங்களுடைய பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே என்ன செய்யும்? வாழ்க்கையில உயரப்போது. இது மூலியமா காசு, பணம் சம்பாரிக்க போறீங்க. உங்களோட அந்தஸ்து உயரப்போது. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நகை வாங்குறது, இப்ப நெறைய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போது. தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா பூர்வீக சொத்துக்கள் வராம இருந்திருக்கும். அந்த பூர்வீக சொத்துக்களும் வரும். தந்தை வழி சொத்துக்களும் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. உடனடியாக வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, பொருளாதார வாழ்க்கையில உயர்வான நிலை, சிறப்பான நிலைகள்லாம் அடைய முடியும். குலதெய்வ வழிபாடுகள் பண்ணுங்க. ரொம்ப நாளா கல்யாணம் ஆயி குழந்தைகள் இல்லாம இருக்கு அப்படின்னா, புத்திர ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. புத்திர லாபம் உண்டு. அப்போ புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா ஈஸியா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். சந்தான பிராப்தம்ங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. காதல் ரீதியா மனச்சோர்வுகள், மன கஷ்டங்கள்லாம் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப குரு உச்சபலம் பெற்று பார்க்கறதுனால, பிரிந்தவர்கள் சேர்க்கை இருக்கு. பிரிந்தவர்கள் காதல்கள் கைகூடும். காதல்ல வெற்றி கிடைக்கும். தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கனால சில பேருக்கு வந்து 2வது திருமணம் ஆகக்குண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 9ல இருந்த குரு 3யும் எதையும் பாக்குது, 5யும் பாக்குது. அப்போ ரீமேரேஜ் 2வது மேரேஜ் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்கு. பொதுவாவே இந்த டைம்ல வந்து நீண்ட தூர பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்துல உபாசனைன்னு குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தையா இருக்கனால, ஒரு தெய்வத்த உபாசனை பண்ணுங்க. உபாசனை பண்ணும்போது கஷ்டமான காலங்கள்ல அந்த தெய்வம் நம்ம கூட இருந்து நம்மளை வழிநடத்தும். அதனால நல்ல அமைப்புகள் நமக்கு இருக்கும். அது கோச்சார ரீதியா ஏதாவது கால நேரங்கள் சரியில்ல அப்படின்னா, நன்மைகள வந்து அதிகப்படுத்தியும், தீமைகள கம்மி பண்ணி உங்களுக்கு குடுக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல தெய்வ உபாசனை எடுத்தீங்கன்னா, ஈஸியா தெய்வம் உங்களுக்கு சித்தியாகும்.
ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாரி பிரயாணங்கள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறனால, அத நீங்க அவாய்ட் பண்ணாதீங்க. அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்துல தான் முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது அற்புதமான பலன்கள குடுக்குங்க. பெண்களுக்கு எப்படி நல்ல பலன்களோ, அதே மாரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான இது. 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கனால, ஒரே நைட்ல வைரல் ஆயிருவீங்க. ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிருவீங்க. ஒரே இரவுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ பட்டி தொட்டி வரைக்கும் சென்றடையும். முக்கியமா இந்த சினிமா துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. புகழ் சேரும். அதே மாரி நெறைய வாய்ப்புகள் வரும். திடீர்னு ஒரு படம் கமிட் ஆகுறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. பொதுவா காசு, பணம், பொருளாதாரமும் சரி, உறவுகள் கிட்டயும் நல்ல சுமூகமான உறவுகள் கிட்டயும் வந்து நல்ல வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே குரு வந்து பாக்கியஸ்தானத்துல இருக்கனால சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வரிய சம்பத்துகள் கிடைக்கும். எந்த விஷயங்கள தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த விஷயமாவது நீங்க செய்யுங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிருங்க. அதுல மனம் மகிழ்ச்சி கிடைச்சிரும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் அப் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு வேலையில உத்தியோகத்துல போய் நீங்க ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, புதுசா ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க அப்படின்னா, அதுல உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதா தான் இருக்கு. ஏன்னா, குரு அந்த அளவுக்கு நல்ல பலமா இருக்காரு. கோச்சார ரீதியா திருமணத்துக்கு உண்டான அமைப்பையும் குடுக்குறாரு. எல்லா விஷயங்களையுமே ஏன்னா மத்த ராசிக்கெல்லாம் திருமணம் இருந்துச்சுன்னா தொழில் கிடையாது. தொழில்ல நல்லா இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு நல்லா இருக்காது. ஆனா உங்களுடைய ராசிக்கு திருமணத்துக்கும் நல்லா இருக்கு, தொழிலுக்கும் நல்லா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அத்தன விஷயங்களுமே சக்சஸா இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள் தான். சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது வந்து நல்ல அற்புதமான பலன்கள். குரு எங்கெல்லாம் பாக்குதோ, அங்க எல்லாமே நல்ல விஷயங்கள வளர்த்து விடுவாரு. அப்போ 5ஆம் இடம்ங்கிறதே ஐஸ்வரியம், அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், உழைக்காத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதியாக இருக்கு. ஸோ, அதனால நீங்க இந்த டைம்ல வந்து தெய்வ அனுகிரகத்த தேடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு, ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.